ஜோதிட அறிவியலுக்கு உட்பட்ட நண்பர்கள் அனைவருக்கும் திருஷூர் ஸ்ரீராமின் அன்பான வணக்கங்கள். தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் அத்தனை அன்பர்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. எல்லா கேள்விகளுக்கும் நம்ம ஒன்று ஒன்றா பதில் சொல்லிட்டே வரோம். கூடிய விரைவில் எல்லா கேள்விகளையும் கவர் ஆகிடும். ஏன்னா நிறையா பேருக்கு நம்ம கேள்வி அமைச்சு ஒன்றும் பதில் வரலையேங்கிற வருத்தமும் ஏக்கமும் தெரிகிறது. எல்லாத்தையுமே நாங்கள் கவர் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். கூடிய மட்டும் எல்லா கேள்விகளுக்குமே பதில் சொல்வோம். இன்றைக்கி அந்த பல்லி விழும் பலன் அப்படிங்கிறத பற்றி கேள்விகள். அது ஒரு குறிப்பிட்ட சமூகம், ஒரு குறிப்பிட்ட பகுதின்னு இல்லாமல் இந்த பல்லி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நம்பக்கூடிய ஒரு பெரும் சமுதாயம் இருக்குது. அப்படிங்கிறதுனால அந்த பக்கத்துலேருந்து வந்த கேள்விகள் தான் இது. இருந்தாலும் எல்லாருக்குமே இது பலன் தரக்கூடிய வகையில் இருக்கிறது. இந்த சென்னை மாதிரி மெட்ரோ சிட்டிஸில் இருக்கவங்கலாம் இந்த பெஸ்ட் கண்ட்ரோல், லிசார்ட் கண்ட்ரோல்லாம் பண்ணிடுறாங்க. அதனால் அவங்க பூச்சி போட்டு எறும்பு பல்லி எதையுமே பார்க்குறதில்ல இல்லையா? அதனால் அவங்களுக்கு அதை பற்றி தெரியறதில்ல. பட் ஆனாலும் இதுக்கெல்லாம் ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறோம். எப்படி நம்மளுடைய ஜென்மங்கள் அப்படிங்கிறது புல், புழு, பூண்டு, பூச்சியிலேருந்து ஆரம்பித்து மனுஷனாக நம்ம சிக்ஸ்த்து சென்ஸோடு வரோம் அப்படிங்கிற டிரான்ஸ்மிஷனை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அப்போது இந்த டிரான்ஸ்மிஷனில் பெட் அனிமல்ஸ், வைல்டு அனிமல்ஸ், டொமஸ்டிக் அனிமல்ஸ்னு எல்லாத்துக்குமே சில சிக்னிஃபிகன்சஸ் இருக்குது. அதில் இந்த சிக்னிஃபிகன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பல்லி மூலமாக இங்கே சொல்கிறோம். இந்த பல்லி அப்படிங்கிறது அது மாட்டில் செவுத்தில் போயிட்டு அதோட வேலையை பார்த்துட்டே இருக்கும்போது அதனுடைய மூமெண்ட்டில் மிஸ் ஆகி தவறுதலாக விழக்கூடியதாகவே நீங்கள் எடுத்துக்கொண்டாலுமே அது ஏன் இந்த இடத்தில் விழணும், ஏன் அப்போ விழணும்னு இருக்கு இல்லையா? அந்த விழுவதற்கு ஒரு செகண்ட் முன்னாடியும் அந்த சம்பவம் நடக்கலை, விழுதத்துக்கு ஒரு செகண்ட் தள்ளியாவது அந்த சம்பவம் நடந்திருக்கலாம், அப்பயும் அப்போ நடக்கலை. அப்போது இதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சிக்னிஃபிகன்ஸ் பற்றி தான் நம்ம இந்த எபிசோடில் பேச போகிறோம். இந்த பல்லியானது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய இந்தந்த பகுதிகள் மேல் விழும்போது இன்னென்ன பலன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு குறிப்பு இருக்கிறது. அந்த குறிப்பிலேருந்து தான் நான் இந்த பதில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த பல்லி தலையில் விழுந்ததினால், யாருடைய தலையில் விழுந்தாலும் அவர்களுக்கு கலகம் ஏற்படும். கலகம்ங்கிறது நம்ம என்ன சொல்கிறோன்னா, அதாவது முகாந்திரமே இல்லாமல் ஒரு பிரசிடெண்ட்டே இல்லாத திடீர் சர்ச்சைக்குள் நாம் சிக்கிக்கொள்ள வேண்டிய ஒரு தருணத்தை தான் பல்லி அதை மாதிரி இண்டிகேட் பண்ணுறதுன்னு கூட வச்சுக்கலாம் இல்லையா? பல்லி விழுந்ததுனால பலன் அப்படிங்கிற வார்த்தையை கூட நீங்கள் மருவி இட் இஸ் அன் இண்டிகேஷன் சொல்லலாம் இல்லையா? ப்ரியர் இண்டிகேஷன் இந்த விஷயம் சம்மந்தப்பட்டதில் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். அது முகத்தில் விழுந்தது அப்படின்னு நம்ம சொன்னோன்னா, ரொம்ப நாட்களாக நம்ம பார்க்காத ஒரு இரத்த சம்பந்தப்பட்ட ஒரு நபரை நாம் மீண்டும் சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புருவத்தில், அதாவது நம்மளுடைய கண்ணுடைய புருவத்தில் விழுந்தது அப்படின்னு நம்ம சொன்னோன்னா ராஜ அனுகிரகம்னே சொல்லியிருக்காங்க. புருவத்தில் பல்லி விழுந்ததுனால் அப்போல்லாம் ராஜாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கிறதுனால அதை ராஜ அனுகிரகம் சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? ராஜா கிட்டேருந்து அழைப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் ராஜா சம்மந்தப்பட்ட விஷயம். இப்போ நம்ம கவர்மெண்ட்லேருந்து லெட்டர் வந்திருக்கு, கவர்மெண்ட்லேருந்து ஆஃபர் வந்திருக்கு அப்படின்லாம் சொல்கிற மாதிரி அந்த ராஜ அனுகிரகத்தை பற்றின ஒரு ப்ரீ இண்டிகேஷன் தான் புருவத்தில் பல்லி விழுவது என்பது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மேல் உதடு. உதடில் மேல் பாகம் கீழ்பாகம் 2 இருக்குது. அதில் அந்த மேல் உதடில் வரும்போது பார்த்திங்கன்னா தன விரயம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நம்ம இழக்கக்கூடிய ஒரு காலகட்டம், தனங்களை இழக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சம்மந்தப்பட்ட ஒரு இண்டிகேஷன் தான். இதை நம்ம சுபவிரயமாக கூட மாற்றிருக்கலாம். நம்ம வேறு வீடியோவில் பேசியிருக்கோம். நமக்கு விரய காலம்னு வரும்போது முன்கூட்டியே நம்ம இஎம்ஐ மாதிரி ஏதோ ஒரு எக்ஸ்பென்சஸை ரெடி பண்ணிட்டோம்னா எப்படியுமே அதை மாதம் கட்டாயமாக பண்ண வேண்டிய கட்டாயம் வரும்போது அந்த விரயத்தை நம்மளால் சுப விரயமாக மாற்ற முடியும்னு நம்ம பேசியிருக்கோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கீழ் உதடில் விழுந்ததுன்னா தன லாபம்னு சொல்கிறோம். அதாவது வரவேண்டிய விஷயமாக இருக்கலாம், அல்லது வெகு நாட்களாக வரவேண்டி நம்ம எதிர்பார்த்துட்ருக்கிற அந்த விஷயமாக இருக்கலாம். அந்த தன லாபம்ங்கிறது கீழ் உதடுனால் நமக்கு கிடைக்கக்கூடியது. மூக்கில் அந்த மாதிரி அந்த பல்லி விழுந்துச்சுன்னா இட் இஸ் அன் இண்டிகேஷன் அபவுட் சம் எயில்மெண்ட்ஸ், அதாவது ஒரு வியாதி வருவதற்கான ஒரு முன்னோட்டத்தை அது கொடுப்பதாக அந்த பல்லி விழும் பலனில் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது காது. இந்த காதிலே 2 பக்கம் நம்ம இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா? அதனால் வலது காதில் விழுந்துடுச்சுன்னா ஆயுசு அபிவிருத்தி ஆகும்னு சொல்கிறோம். அதாவது நம்மளுடைய லாங்கிட்டிவிட்டி இஸ் கெட்டிங் இன்க்ரீஸ்ட், அல்லது நம்மளுடைய ஆயுசை அபிவிருத்தி செய்யக்கூடிய கிரகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கான இண்டிகேஷன் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இடது காதில் வியாபாரம் செய்பவர்களுக்கு விழுந்ததுனால் வியாபாரம் சம்பந்தமான லாபம். வேலை செய்பவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த எஸ்க்ரீஷியா போனஸ்லாம் கொடுக்குறோமே, இப்போ இன்சென்டிவ்ஸ் அந்த மாதிரி விஷயம்லாம் சொல்கிறோம் இல்லையா? அதாவது சம்பளத்துக்கு மேற்கொண்டு அதிகப்படியாக கிடைக்கக்கூடிய வருவாய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி லாபங்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கு வியாபார ரீதியாகவும், வேலை செய்பவர்களுக்கு அந்த வேலை சம்பந்தமாகவும் கிடைக்கக்கூடிய அந்த லாபத்தை பற்றி குறிப்பிடுவது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா முகவாய்க்கட்டை. இந்த முகவாய்க்கட்டை அப்படிங்கிறத பழைய காலத்தில் ராஜ தண்டனைன்னு சொல்லியிருக்கோம். இப்போ ராஜாக்கள் இல்லை, மக்களாட்சி தான் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா
கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அப்போ வந்து நம்ம வந்து ஏதாவது ஒன்று ஒரு வீட்டு வரி மாதிரி விஷயங்கள் ஏதாவது ஒன்று கட்ட மறந்துருப்போம் இல்லையா, ஏதாவது ஒரு சின்ன வயலேஷன் பண்ணியிருப்போம், அது சம்மந்தமாக நமக்கு வரக்கூடிய அந்த என்கொயரி சம்மன் அதுக்கான பனிஷ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கான இண்டிகேஷன் தான் அது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வாயில் விழுந்தால் பயம்னே சொல்கிறோம். பயம் அப்படின்னா என்ன பயம், என்ன மாதிரியான பயம்னா அன்னெசரி ஃபியர்ஸ், அதாவது சம்பந்தமே இல்லாமல் காரணமே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்துக்கு இல்லை ஒரு மாதிரி படபடப்பாக இருக்குது, ஏதோ ஒன்று நடந்துருமோன்னு ஒரு பயமாக இருக்குது, அதாவது எந்த இண்டிகேஷனும் இல்லாமல் சிக்னிஃபிகன்ஸும் இல்லாமல் தோராயமாக சொல்லக்கூடிய அந்த பயம் அப்படிங்கிறது வாயில் வந்து பல்லி விழக்கூடிய வேளையில் நடக்கக்கூடிய ஒரு இண்டிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வலது புஜம் இடது புஜம்னு 2 ஆப்ஷன் இருக்குது. அதாவது ரைட் ஷோல்டர் லெஃப்ட் ஷோல்டர். அப்போ இந்த வலது புஜம் அப்படிங்கிறது ஆரோக்கியத்துக்காக சொல்லியிருக்கு. அதாவது ரைட் ஷோல்டர்ஸில் பல்லி விழுந்ததுன்னா அது இண்டிகேஷன் என்னென்னா யூ ஆர் கோயிங் டு பி மோர் ஹெல்த்தி ஃப்ரம் தேர் ஆன். உங்களுடைய ஆரோக்கியம் ஒருவேளை குறைபாடு உள்ளவர்கள் வயோதிகர்கள் அல்லது வியாதியில் இருப்பவர்களுக்கு வந்து விழுந்ததுன்னா அவங்க அதுலேருந்து வெளில வருவதற்கான விஷயம்னு வச்சுக்கலாம். இந்த லெஃப்ட் ஷோல்டர் இடது இதில் வந்துங்கன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிருத்தம் ஜாஸ்தியாகும். அதாவது உள்ளத்தின் ஒரு சந்தோஷம்னு சொல்கிறோம் இல்லையா, வெளியால் சிரிக்கிறது வேறு, உள் மனசுக்கு பிடிச்சமான விஷயங்கள் நடக்கிறதுங்கிறது வேறு. அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கக்கூடிய விஷயத்தில் இடது ஷோல்டரில் விழக்கூடிய வள்ளி வந்து நமக்கு வந்து அறிவுறுத்துது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வலது மணிக்கட்டு இடது மணிக்கட்டுன்னு 2 இடம் வச்சுருக்கு. இந்த வலது மணிக்கட்டுங்கிறது அந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த நீல வந்து பார்த்திங்கன்னா பீடை அப்படிங்கிற இண்டிகேஷன் இருக்குது. பீடை அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏதோ ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ் அல்லது ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் நம்ம வரக்கூடிய விஷயம். திடீர்னு ஏதோ ஒரு விஷயத்தில் இல்லை இது இப்படி போகாது, இப்படி மாறிடுமோன்னு எனக்கு தோணுது, இது கம்ப்ளீட் ஆகாது, இது திடீர்னு நின்றுடுமோன்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸை க்ரியேட் பண்ண ஒரு சூழ்நிலை. இடது மணிக்கட்டில் வந்ததுன்னா கீர்த்தி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நம்மளுடைய சிந்தனையில் ஒரு தெளிவு. இது வந்து கண்டிப்பாக இந்த வாட்டி முடிஞ்சிடும், இந்த ஐப்பசியில் கல்யாணம் ஆகிடும் இல்லையா, இந்த தை மாதம் குழந்தை பிறந்துடும், இந்த வியாபாரம் வந்து கண்டிப்பாக இந்த வாட்டி சித்திரை பிறந்து தொடங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்க்கமான சிந்தனை கீர்த்தியை கொடுக்கக்கூடியதாக அது இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வயத்தில் விழுறத தானிய லாபம்னே சொல்கிறோம். பொதுவாக வயிறுங்கிறது நம்ம உட்காந்துருக்கும் போதோ மல்லாக்க படுத்திருக்கும் போதோ விழுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி வரும்போது தானியங்களில் லாபம். அப்போது தானியங்கள் லாபம்னா நீங்கள் அந்த வியாபாரம் செஞ்சாலோ இல்லை அதில் இன்வால்வ் ஆகிருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுடைய தானியம் இப்போ நிறைய பார்த்திங்கன்னா அந்த ஆஃபர்ஸ்லாம் கிடைக்கிறது பாருங்கள் இல்லைங்களா, 12 கிலோ வாங்கினா கூட ஒரு 6 கிலோ ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இல்லையா, 10 ஜூஸ் பாட்டில் வாங்கினா 5 ஜூஸ் பாட்டில் ஃப்ரீ. இது வந்து வியாபார நோக்கோட எக்ஸ்பைரி டேட் நெருங்குதேங்கிறதுக்காக போடுறது. அதையும் இதையும் நீங்கள் சேர்க்கக்கூடாது. இந்த தானிய லாபம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய தானியங்களில் உங்களுக்கான ஒரு நேர்த்தி கீர்த்தியோடு கொடுக்கக்கூடிய அந்த லாபத்தை தான் இங்கே தானிய லாபம்னு நம்ம சொல்கிறோம். மார்பில் விழுந்தால் தன லாபம்னே சொல்கிறோம். தனமாகக்கூடியது அதீதமாக நமக்கு கிடைக்க வேண்டியதையும் தாண்டி எக்ஸ்பெக்டடையும் மீறி கிடைக்கக்கூடிய அந்த லாபம் அதில் சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முழங்காலில் வந்து பல்லி விழுந்ததுன்னா சுகம் அப்படின்னு சொல்கிறோம். என்ன சுகம் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தில் கண்டினியூஸாகவே நம்ம டென்ஷனாக இருந்துகிட்ருக்கோம் அப்படின்னா அது முடிஞ்சு அல்லது அதிலேருந்து நாம் விடுபட்டு ஒரு சுகமான ஒரு மனநிலைக்கு போகக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்கிறோம். கணுக்காலில் விழுந்தால் சுப விஷயங்கள் நடக்கும்னு சொல்கிறோம். அதாவது கணுக்காலில் பல்லி விழுந்ததுன்னா நம்ம சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் அதிவிரைவில் நடப்பதற்கான ஒரு ப்ரீ இண்டிகேஷனாக அதை நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நகங்களில் விழுந்ததுன்னா தன நாசமாகவே சொல்கிறோம். நகங்களில் படும்போது என்ன ஆகும் அப்படின்னா தனம் நாசம், அதாவது அன்னெசரி எக்ஸ்பென்சஸ் அல்லது அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்கிறோம். நம்மளுடைய முடிகள், அதாவது கூந்தலாக இருக்கலாம், ஆண்களுடைய தலைமுடியாக இருக்கலாம், அந்த இடத்துல விழும்போது பார்த்திங்கன்னா மிருத்யு பயம்னு சொல்கிறோம். என்ன பயம்? மிருத்யு பயம். இந்த மிருத்யு பயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு இதை மாதிரி ஏதாவது நோய் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இல்லையா. அந்த பேண்டமிக் பீரியட்லாம் பார்த்திங்கன்னா இது ஜென்ரலாகவே மனதளவில் ஜாஸ்தியாக இருந்து நமக்கும் வந்துருமோன்னு. இது அதை மாதிரி இல்லாமல் இட் இஸ் அன் ப்ரீ இண்டிகேஷன் டு யூ த்ரூ லிசார்ட். அப்போ பல்லி விழுவதன் மூலம் நமக்கு முன்கூட்டியாகவே எச்சரிக்கை விடுபடுகிறது. இந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஏன் இந்த அஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக பேசுகிறோன்னு சில பேருக்கு சந்தேகம் கூட வந்திருக்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய கிரக நிலைகள் தசாபுக்தி கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரகங்கள் இருக்கு இல்லையா, அது எது மூலமாக வேணாலும் இன்டியூஸ் பண்ணலாங்கிறத நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் இல்லையா. இயற்கை மூலமாக
உங்களுடைய தசாபுக்தியே உங்களுக்கு நன்மை வலிக்கக்கூடிய வகையில் இருந்ததுனால் அதை ஒரு இண்டிகேட் பண்ணலான்னு நம்ம பேசியிருக்கோம் இல்லையா. அதில் ஒரு விஷயம்தான் இந்த பல்லி சொல்லும் பலன் இல்லையா. அந்த பல்லி டெய்லியே யார் மேலேயோ எங்கேயோ விழுறதும் கிடையாது, எல்லார் மேலேயும் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது பல்லி விழணுங்கிற கட்டாயமும் கிடையாது. உங்களுடைய கிரகநிலைப்புக்கு ஏற்ப, உங்களுடைய தசாபுக்திக்கு ஏற்ப, கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் பலன்களுக்கு ஏற்ப இந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு முன்னாடியே ஒரு இன்டிமேஷன் தெரியணும் அப்படின்னா அது பல்லி விழுவதன் மூலம் பலனாக உங்களுக்கு இண்டிகேட் செய்யப்படுகிறது. மேலும் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோவில் பாருங்கள். ராம் ராம். ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்யஸ்ச ராகவே கேதவே நமஹ.